நண்பா வெல்கம் பேக் டு யசோதுனு. ஆக்டர் போஸ் வெங்கட் அவர்கள் தளபதியை கடுமையா விமர்சனத்தை பண்ணதை பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதாவது நான் ரீசெண்டா ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது அங்க இருந்த ஒருத்தர் என்கிட்ட கடுமையா நடந்துகிட்டாரு. அவர்கிட்ட நீங்க விஜய் ஃபேனா அப்படின்னு நான் கேட்டதுக்கு சிரிச்சாரு. அதே மாதிரி ரோட்ல நான் போகும்போது ஒரு சின்ன பையன் என்னை பார்த்து முறைச்சான். ஐ திங்க் அந்த பையனும் விஜய் ஃபேனா தான் இருப்பான்னு நினைச்சேன். ஹோட்டல்ல கடுமையா நடந்தவர்கிட்ட நான் போய் சொன்னது, சினிமா ரீதியா எனக்கும் விஜய் பிடிக்கும், நானுமே விஜய்க்கு ரசிகன் தான். பட் அரசியல் களம் வேற. அதனால அதுல என்னோட விமர்சனத்தை வைக்கிறேன். எனக்கும் தளபதிக்கும் பர்சனலா பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ஈவன் நான் இருக்கிற கட்சியிலேயே தளபதியோட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே இமிடியேட்டா அதை பத்தி பேசல. நான் தான் கடுமையா விமர்சிச்சு 2 பக்கத்துக்கு ஒரு ட்வீட்டை போட்டேன். டிஎம்கேல இருக்கிறவங்களே மாநாடை பத்தி பேச பயந்தாங்க. பட் நான் ஒரு கட்சின்னு சொல்லி இறங்கிட்டேன். அதற்கு ஆதரவா நான் பேசிதான் ஆகணும். அதுக்கு எதிராக வர்றவங்கள நான் எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தண்ணியில விளக்கம் கொடுக்கறதா ஏதோ வளரி இருக்காரு. ஆக்சுவலா அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றதுல எதுவும் தவறு இல்ல. பட் போஸ் வெங்கட் அவர்கள் பண்ணது ஜஸ்ட் விமர்சனம் இல்ல. ஏன்னா தளபதியோட முதல் மாநாடு முன்னாடி நாளே கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச்ல சூர்யா அவர்கள் தான் அரசியலுக்கு வரணும், மத்த நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தளபதி மாநாட்டுல கொள்கையா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே வன்மமா பேசியிருப்பாரு. அதுவும் அது அவரோட மேடை கூட இல்ல, சூர்யா அவர்களுடைய மேடை. அங்க இருக்கிற சூர்யா ஃபேன்ஸை துருப்பு சீட்டா பயன்படுத்த முயற்சி பண்ணிருப்பாரு. தளபதி மாநாட்டுல என்ன கொள்கை பேசினாலும் அதுக்கு எதிராக பேசுறதுக்கு இவரு அப்பவே தயாரா தான் இருந்திருக்காரு. அதுக்கான ஒரே காரணம் தளபதி டிஎம்கேக்கு எதிராக இருப்பாருன்றதுதான். வேணும்னே அவர் இருக்கிற கட்சிக்கு எதிர்கட்சியா வராரு அப்படின்ற பயத்திலையும் வன்மத்திலையும் பேசியிருந்தாரு. கொள்கையில தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணா ஓகே, நேர்மையான விமர்சனம் அப்படின்னு கடந்து போகலாம். பட் அவர் இருக்கிற கட்சிக்கு எதிராக வராரு அப்படின்ற ஒரே காரணத்தினால என்ன பேசினாலும் விமர்சனம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பாக்குற இடத்துல எல்லாம் தளபதி ஃபேன்ஸ் கேவலமா தான் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் 100% பர்ஃபெக்டா இருக்கிற உத்தம கட்சியில இருந்து பேசினா கூட பரவாயில்ல. லிஸ்ட் எடுத்தா அவ்வளவு ஊழல், அவ்வளவோ திருட்டு அந்த கட்சியிலே இருக்கு. லிட்டரலி பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகளிலுமே இருக்கு அந்த மாதிரி. எந்த கட்சிகளுக்குமே தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ற தகுதியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க கட்சியில இருக்கிற ஊழல்களை 1% ஆவது குறைக்க முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணலாம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.